நடுவு நிலைமை. தகுதி எனவொன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். பகைவர் அயலார் நண்பர் என பகுத்துப் பார்த்து ஒழுதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை என்னும் தகுதியாகும். செப்பம் உடையவன் ஆக்கஞ் சிதைவின்றி எச்சத்திற் கோமாப்பு உடைத்து. நடுவுநிலையானின் செல்வத்திற்கு அழிவில்லை, அது வழிவழித் தலைமுறையினர்க்கும் பயனளிப்பதாகும். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நடுவுநிலை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவுநிலையைத்தான் கடைப்பிடிக்க வேண்டும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். நடுவுநிலைமை உடையவர் நடுவுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர்க் கணி. கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல. ஆகையால் நெஞ்சில் நடுவுநிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும். கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொரீஇ அல்ல செயின். தன் நெஞ்சம் நடுவுநிலை நீங்கித் தவறு செய்ய நினைக்குமாயின் தான் கெடப்போகிறேன் என்ற ஒருவன் அறிய வேண்டும். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவுநிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கின்ற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமே ஆனால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாகக் கருதாது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. முதலில் சமமாக நின்று பிறகு தன்மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்துக் காட்டும் தராசு போல நீதிக்கு உரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சாய்ந்து விடாமல் இருப்பது சான்றோராகிய நீதிபதிகளுக்கு அழகு. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மை உறுதியாகப் பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இருக்காது. அதன் பெயரே நடுவுநிலைமை ஆகும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோல செயின். பிறர் பொருளையும் தம் பொருள் போல காத்து வியாபாரம் செய்தல் வியாபாரிகளுக்கான நல்ல வியாபார முறை ஆகும்.